ஓம் சாந்தி. இன்றைய சாக்கார முரளியிலிருந்து முக்கிய கருத்துக்கள். இன்றைய முரளியின் தேதி 2/10/2024. பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, நினைவிலிருந்து ஒவ்வொரு கர்மத்தையும் செய்வீர்களானால் அநேகருக்கு உங்களின் சாட்சாத்காரம் கிடைத்து கொண்டே இருக்கும். பாபா கேள்வி கேட்குறாங்க, சங்கம யுகத்தில் எந்த விதி மூலம் தனது இதயத்தை, அதாவது மனதை சுத்தப்படுத்த முடியும்? பாபா பதில் சொல்கிறாங்க, நினைவிலிருந்து உணவு சமைக்க வேண்டும், மேலும் நினைவிலிருந்து உண்ணவும் வேண்டும். அப்போது இதயம், அதாவது மனம் சுத்தமாகிவிடும். சங்கம யுகத்தில் பிராமணர்களாகிய உங்கள் மூலம் சமைக்கப்பட்ட பவித்திர பிரம்மா போஜனம் தேவதைகளுக்கும் கூட மிகவும் பிடித்தமானதாகும். யாருக்கு பிரம்மா போஜனத்தின் மீது மதிப்பு உள்ளதோ அவர்கள் தட்டை கழுவிக்கூட குடித்து விடுவார்கள். மகிமையும் அதிகம் உள்ளது. நினைவில் சமைக்கப்பட்ட உணவு சாப்பிடுவதால் சக்தி கிடைக்கின்றது, இதயம் சுத்தமாகின்றது. ஓம் சாந்தி. சங்கம யுகத்தில்தான் பாபா வருகின்றார். தினந்தோறும் குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டியுள்ளது என்னன்னா, ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறாரு, குழந்தைகளே உங்களை ஆத்மானு உணருங்கன்னு. ஏன் இது போல் நிச்சயம் சொல்கிறாருன்னா, நிச்சயமாக ஒரு எல்லையற்ற தந்தை ஆத்மாக்களுக்கு படிப்பு சொல்லித்தரார் அப்படின்றது குழந்தைகளுக்கு நினைவு இருக்கணும் அப்படின்றதுக்காக சொல்கிறார். சேவைக்காக விதவிதமான பாயிண்ட்ஸ் பற்றி புரிய வைக்கிறாரு. குழந்தைகள் சொல்கிறாங்களா, பாபா சேவை இல்லை, நாங்கள் எப்படி வெளியில் போய் செய்கிறது அப்படின்னு. அதுக்காக பாபா சேவைக்காக யுக்திகளை ரொம்ப ஈஸியாக சொல்லி புரிய வைக்கிறார். சித்திரத்தை கையில் எடுத்துக்கோங்க, இந்த கருப்பான வெள்ளையான சித்திரம், இதை வச்சு நீங்கள் புரிய வைங்க. கோவில் பூசாரிக்கிட்ட கூட போய் கேளுங்க, உண்மையான தேவதைகள் வெண்மையாக தானே இருந்தாங்க, அவங்கள ஏன் இப்படி சிலைகளில் கருப்பாக காமிச்சிருக்கீங்க அப்படின்றத கேட்டு புரிய வைக்க சொல்கிறார். இது குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கு. ஆத்மா எப்படி விதவிதமான பெயர் வடிவங்களை தாரணை செய்து கீழே இறங்கி வருது, மறுபிறவி எடுத்துன்றதை புரிய வைக்க சொல்கிறார். ஸ்ரீநாத்தின் 84 பிறவிகளுடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்கிறோம் அப்படின்றத அந்த ஸ்பீச் மூலயமா மற்றவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க சொல்கிறார். எங்கன்னா, இந்த ஜெகநாத் இல்லைனா ஸ்ரீநாத் கோவிலுக்கு ஏராளமான யாத்ரிகள் வராங்க இல்லைங்களா, அங்கே அந்த மாதிரி சொல்லி புரிய வைங்க அப்படின்றார். தேவதைகள் எப்போ வாம மார்க்கத்தில் வராங்களோ அப்போ தான் அவங்கள கருப்பாக ஆக்கிட்டாங்க அப்படின்றத புரிய வைங்கன்றார். குழந்தைகளுக்கு சேவை செய்வதில் ஆர்வம் இருக்க வேண்டும், புரிய வைக்கணுன்றார். இந்த உலகத்தினுடைய சக்கரம் எப்படி சுற்றுது அப்படின்றது. ஃபஸ்ட்டு கோல்டன் ஏஜ், அடுத்தது சில்வர் ஏஜ், அடுத்தது காப்பர் ஏஜ், அடுத்தது அயன் ஏஜ், இது டைமண்ட் ஏஜ். புருஷோத்தம சங்கம யுகத்தையும் காட்டணும். அதிகமாக சித்திரங்களை எடுத்துக்கலனாலும் பரவாயில்ல, ஏணிப்படியோடைய சித்திரம் பாரதத்துக்கு ரொம்ப முக்கியம், நீங்கள் புரிய வைக்க முடியும். இப்போ மீண்டும் பதித்தத்திலிருந்து பாவனமாக நீங்கள் எப்படி ஆகணும் அப்படின்றத புரிய வைங்கன்றார். பதித்த பாவனர் ஒரே ஒரு தந்தை தான். அவரை நினைவு செய்வதன் மூலமாகத்தான் ஒரு நொடியில் ஜீவன் முக்தி கிடைக்குது. குழந்தைகளாகிய உங்களிடம் முழு ஞானம் இருக்குது. மற்ற அனைவருமோ அஞ்ஞான உறக்கத்தில் உறங்கிக்கிட்டு இருக்காங்க. பாரதம் ஞானத்தில் இருந்த பொழுது பெரும் செல்வம் மிகுந்த நாடாக இருந்தது. இப்போ பாரதம் அஞ்ஞானத்தில் இருக்குது, அதனால் எவ்வளோ ஏழையாக இருக்குது அப்படின்றார். சேவை செய்வது எப்படி அப்படின்றது குழந்தைகளாகி உங்களுடைய புத்தியில் சதா இருக்கணுன்றார். அதையும் பாபாவும் புரிய வச்சுக்கிட்டே இருக்கார். இந்த புரிய வைக்கிறதுக்கு ஏணிப்படை சித்திரம் ரொம்ப நல்லா இருக்கும்ன்றார். பாபா சொல்கிறாங்க, இல்லறத்தில் இருங்க, சரீர நிர்வாகத்திற்காக வேலை முதலியவற்றை செய்யுங்க, உலகாய கல்வியையும் படிங்க, மீதி நேரம் கிடைக்கும்பொழுது சேவைக்கான சிந்தனை செய்யணும். என்னென்னா, நாம் மற்றவங்களுக்கு எப்படி நன்மை செய்கிறது அப்படின்ற இந்த தாட் இருக்கணும் அப்படின்றார். இங்கோ நீங்கள் அநேகருக்கு நன்மை செய்ய இயலாது. எங்கன்னா மதுபல்ல, இங்கோ பாபாவின் முரளி கேட்பதற்காக வருகிறீர்கள். இதில்தான் மாய மந்திரம் உள்ளது. பாபாவை மந்திரவாதின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, பாடவும் செய்கிறாங்க. முரளி உங்களிடம் உள்ள மாயாஜாலம். உங்களின் வாயினால் இசைக்கும் முரளியில் மாயாஜாலம் உள்ளது. மனிதனிலிருந்து தேவதையாகி விடுகின்றனர். இப்படி ஒரு மந்திரவாதி பாபாவை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. பாடலும் இருக்குது, மனிதனிலிருந்து தேவதையாக மாற்றுவதற்கு அதிக நேரம் ஆகாது. பழைய உலகத்திலிருந்து புது உலகமாக அவசியம் ஆக வேண்டும். பழைய உலகின் விநாசமும் அவசியம் ஆகணும். இந்த சமயம் நீங்கள் ராஜயோகம் கற்றுக்கொள்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக ராஜாவாகவும் ஆக வேண்டும். நீங்கள் எங்கே அமர்ந்திருந்தாலும் புத்தியில்
நாம் இப்போ திரும்பி போகிறோம், பிறகு சதோப்பிரதான தேவி தேவதையாக ஆகிறோம் அப்படின்ற இந்த விஷயம் நினைவில் இருக்கணும் அப்படின்றார். நீங்கள் எங்கே இருந்தாலும் சேவை செய்ய முடியும். எவ்வளவுதான் வேலை முதலியவை இருந்தாலும் இல்லறத்தில் இருந்தவாறே வருமானத்தை சேமித்து கொண்டே இருக்கணும் அப்படின்றார். இதில் முக்கிய விஷயம் தூய்மையினுடையது. தூய்மை இருந்தால் தான் அமைதியும் செல்வ செழிப்பும் இருக்கும். எங்கே பியூரிட்டி இருக்கோ அங்கே பீஸ் அண்ட் ப்ராஸ்பெரிட்டி இருக்கும் அப்படின்றார். முழு தூய்மை ஆகிட்டால் பிறகு இங்கே இருக்க முடியாது, இந்த உலகத்தில் இந்த சரீரத்தில் இருக்க முடியாது. அப்போ நாம் அவசியம் சாந்தி தாமம் போகணும். இந்த பழைய சரீரம் தமோ பிரதானமானது. ஏன்னா இங்கே 5 தத்துவங்களும் எப்படி இருக்குது, தமோ பிரதானமாக இருக்குது. அதனால் சரீரம் கூட அதிலேருந்து தானே உருவாகினது. அதனால் இந்த உடலில் நீங்கள் இருக்க முடியாது. சதோ பிரதானமாக ஆயிட்டீங்க, தூய்மை ஆயிட்டீங்கன்னா இந்த உடலில் இருக்க முடியாது. இந்த உடலை விட்டுட்டு புது சரீரம் தான் எடுக்கணும் அப்படின்றார். ஆத்மாவோ இருக்கவே செய்கிறது. ஆத்மா ஒன்றும் உருவாகிற பொருள் கிடையாது. சரீரம்தான் சிறியதிலிருந்து பெரிதாக ஆகுது. எவ்வளோ ஆர்கன்ஸ் கிடைக்கிது அந்த உடலுக்கு. ஆனால் ஆத்மா அதன் மூலமாக பாகம் முழுவதையும் நடிக்குது. இந்த உலகமே அற்புதமானது. அனைத்திலும் அற்புதமானவர் பாபா. அவர் ஆத்மா பற்றி அறிமுகம் கொடுக்குறாரு. நம்ம ஆத்மா எவ்வளோ சின்னதாக இருக்கும். ஆத்மா தான் இந்த உடலில் பிரவேசம் ஆகுது. ஒவ்வொரு பொருளும் அற்புதமானதுன்றார் அப்பா. ஆத்மாவோ அனைவரிடமும் அதே சிறிய அளவு தான். பாருங்கள் எவ்வளோ பெரிய யானை இருக்குது, அதுக்குள்ளார கூட இந்த சின்ன ஆத்மா தான் போய் அமர்ந்தது. அந்த உடல், அந்த யானைன்ற உடல் அது இயக்குது. ஆனால் பாபா அதை பற்றிலாம் நான் சொல்லலை. மனித பிறவினுடைய விஷயத்தை பற்றி புரிய வைக்கிறேன் அப்படின்றார். மனிதர்கள் எவ்வளோ பிறவெடுக்கிறாங்க? 84 லட்சம் பிறவிகள்லாம் கிடையாதுன்றார். எத்தனை தர்மங்கள் இருக்கோ அத்தனை விதமாக உருவாகின்றது. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுடைய தர்மத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த முக தோற்றம் அமைப்பு கூட இருக்கும். கிறிஸ்டியன்ஸ்னால் அவங்களுடைய ஃபேஸை வச்சு கண்டுபிடிக்கலாம். அதே போல் அந்த தர்மத்துக்கு ஏற்றவாறு ஒவ்வொருவருடைய ஆத்மாவினுடைய தோற்ற அமைப்புகளை சரீரம் அந்த ஆத்மா எடுக்குது அப்படின்றார். இது அதிசயம் இல்லையா அப்படின்னு கேட்குறார் அப்பா. பிறகு எப்போ சக்கரம் திரும்பவும் நடைபெறுகிறதோ அப்பொழுது ஒவ்வொரு பிறவியிலும் தோற்றம், பெயர், வடிவம் எல்லாமே மாறுது. 84 பிறவிகள் எடுத்து எடுத்து கருப்பாக ஆகுது ஆத்மா. உங்கள் ஆத்மா கூட விதவிதமான தோற்றம், விதவிதமான சரீரங்களை எடுத்து பாகத்தை நடிக்குது. இதுவும் ட்ராமா அப்படின்றார். பாபா சொல்கிறாங்க, குழந்தைகளாகிய உங்களுக்கு ஒருபோதும் எந்த ஒரு கவலையும் இருக்கக்கூடாது. எல்லாருமே நடிகர்கள். ஒரு சரீரத்தை விட்டு வேறொன்றை எடுத்து பிறகு பாகத்தை நடித்து தான் ஆகணும். ஒவ்வொரு பிறவியிலும் உறவுகள் மாறத்தான் வேண்டும். ஆக பாபா புரிய வைக்கிறாங்க, இது உருவாக்கப்பட்ட ட்ராமா. ஆத்மா தான் 84 பிறவிகள் எடுத்து எடுத்து தமோ பிரதானமாக ஆகியிருக்கு. இப்போ மீண்டும் ஆத்மாவை சதோ பிரதானமாக தூய்மையாக ஆக்கணும். தூய்மையாகவும் அவசியம் ஆகத்தான் வேணுன்றார். தூய்மையான சிருஷ்டி, பிறகு சத்தோ ரஜோ தமோ சிருஷ்டி. இப்போ தமோ பிரதானமாக ஆகியிருப்பவர்களே மீண்டும் சதோ பிரதானமாக உயர்ந்த தூய்மையான நிலை எப்படி ஆகிறது அப்படின்னு பாபா கேட்குறாங்க. இது மழை நீரினாலோ தூய்மையாக மாட்டார்கள் இல்லையா? சரீரங்களோ பதீத்தத்திலிருந்து பாவனமாக ஆகாது. நம்ம போயிட்டு அந்த புனித நீர்நிலைகளில் குளிக்கிறதுனாலையோ எதுலேயுமே ஆத்மா தூய்மையாகாது, சரீரமும் தூய்மையாகாது. ஆத்மா தூய்மையாகும் ஒரே ஒரு சிவ தந்தையை நினைவு பண்ணுறதின் மூலயமா தான். ஏன்னா அவர் தான் பதீத்த பாவனர். அவர் ஒருத்தர் தான் ஆத்மாவை தூய்மைப்படுத்த முடியும். ஆனால் குருவின் வேலை சத்கதி அளிப்பது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவங்க ஜெகத்குருன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் குரு அப்படின்றவங்க சத்கதி கொடுக்கக்கூடியவங்க. அந்த வேலையை அவங்களால செய்ய முடியாது. ஒரே ஒரு தந்தை தான் செய்ய முடியும். அவர் தான் எல்லா ஆத்மாக்களுக்கும் சத்கதி கொடுக்குறாரு. பாபா தான் சத்குரு, அவர் தான் சத்கதி கொடுக்குறாரு. பாபா நிறைய புரிய வைக்கிறாரு. இந்த பிரம்மா பாபா கூட கேட்கிறார் இல்லையா? அநேக குழந்தைகள் கேட்குறாங்களா, பாபா இவ்வளோ வேலை, தொழில், சம்பந்தம் எல்லாத்துலேயும் இருந்துக்கிட்டே நாங்கள் எப்படி எங்களை ஆத்மானு உணர்ந்து தந்தையை நினைவு செய்கிறது அப்படின்ட்டு. அதுக்கு பாபா புரிய வைக்கிறார். பக்தி மார்க்கத்தில் கூட நீங்கள் எப்படி எல்லா வேலையும் செஞ்சுட்டு தானே நினைவு செஞ்சீங்க. ஹே ஈஸ்வரா, ஹே பகவானேன்னு சொல்லி தானே நினைவு செய்கிறீங்க அப்படின்றார். துக்கம் வரும்போது தானே நினைவு செய்கிறீங்க. இறக்கும் தருவாயில் கூட ராம் ராம்னு சொல்லுங்கன்ட்டு மற்றவங்க சொல்லி கொடுக்குறாங்க. அந்த டைமில் ராம நாமத்தினுடைய தானம் செய்யக்கூடிய நிறுவனங்கள் நிறைய இருக்குது. எப்படி நீங்கள் ஞான தானத்தை செய்கிறீங்களோ அந்த மாதிரி ராம் ராம்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டு அதுக்காக ஒரு நிறுவனம் இருக்குது அப்படின்றார் அப்பா. நீங்களும் சொல்கிறீங்க சிவபாபாவை நினைவு செய்யுங்க அப்படின்ட்டு. ஆனால் அவங்களுக்கு சிவனை பற்றி தெரியாது. அதனால் அவங்க சும்மா ராம் ராம்னு சொல்லிடுறாங்க அப்படின்றார். பாபா சொல்கிறாங்க, அந்த மாதிரி நீங்கள் எந்த வேலை தொழில் செஞ்சாலும் என்னை நினைவு பண்ணுங்க அப்படின்றார்.
ராமர் அல்லது கிருஷ்ணரை பரமாத்மா என சொல்லப்படுவது இல்லை. கிருஷ்ணரையும் கூட தேவதை என சொல்கின்றனர். ராமரை பற்றியும் புரிய வைக்கப்பட்டுள்ளது. அவர் பாதி தேவதா. ஏன்னா 2 கலைகள் குறைஞ்சிடுது. ஒவ்வொரு பொருளினுடைய கலையும் குறைஞ்சிட்டே போகும். என்னுடைய இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளே, தங்களை ஆத்மா என உணருங்கள். நினைத்து நினைத்து சுகம் பெறுங்கள் என பாபா புரிய வைக்கிறாங்க. இங்கோ துக்க உலகம். தந்தையையும் ஆஸ்தியையும் நினைவு செய்யுங்கள். நினைவு செய்து செய்தே அளவற்ற சுகம் பெறுவீர்கள். 21 பிறவிகளுக்கு நீங்கள் நோயற்றவர்களாக ஆகிடுவீங்க. உங்களுக்கு பாபா நடைமுறையில் புரிய வைக்கிறார். பாபாவை நினைச்சிங்க அப்படின்னா உங்களுடைய மனதினுடைய அனைத்து ஆசைகளையும் நிறைவேறிடும். பிறகு நீங்கள் சுகமானவர்களாக ஆயிடுவீங்க. குழந்தைகள் தந்தையின் சிந்தனையில் இருக்க வேண்டும். இங்கே உட்கார்ந்து கொண்டு பாபாவை நினைவு செய்யுங்கள் என்றெல்லாம் பாபா சொல்கிறது கிடையாது. நீங்கள் நடமாடும் போதும் சுற்றி வரும் பொழுதும் பாபாவை நினைவு செய்யணும்னு அப்படி தான் சொல்கிறார். வேலையெல்லாம் செய்யுங்க, பாபாவினுடைய நினைவு புத்தியில் இருக்கணும், அவ்வளோதான் அப்படின்றார். எப்படி லௌகீக தந்தையினுடைய நினைவு அந்த குழந்தைகளுக்கு இருக்கும், யார் கேட்டாலும் நான் இவங்களுடைய குழந்தை உடனேன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதே போல் அவங்க அப்பாவினுடைய அந்த ப்ராப்பர்ட்டியும் அவங்களுக்கு நினைவு இருக்கும். அதே போல் தான் நீங்களும் பாபாவினுடைய குழந்தையாக இருக்கீங்க அப்படின்னும் பொழுது அவருடைய ஆஸ்தியும் உங்களுக்கு நினைவு இருக்கணும் அப்படின்றார். பாபாவை நினைவு செய்யணும், அவருடைய ஆஸ்தியும் நினைவு செய்யணும். வேறு யாருடனும் சம்பந்தம் கிடையாது. ஆத்மாவில் தான் முழு பாகமும் நிரம்பியுள்ளது. அது வெளிப்படுகின்றது. இந்த பிராமண குலத்தில் உங்களுக்கு கல்ப கல்பமாக என்ன பாகம் நடைபெற்றதோ அதுதான் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும், எமர்ஜ் ஆகிட்டே இருக்கும்ன்றார். இப்போ பாபா புரிய வைக்கிறாங்க. சமையல் செய்யுங்க, இனிப்பு பதார்த்தம் செய்யுங்க, அப்பொழுதும் கூட பாபாவை நினைவு செய்து கொண்டே இருங்க. பாபாவை நினைவு செய்து சமைச்சிங்க அப்படின்னா அப்போ அந்த இனிப்பை சாப்பிடக்கூடியவர்களுக்கு கூட நன்மை ஏற்படும், எங்காவது சாட்சாத்காரம் கூட நடைபெறலாம் அப்படின்றார். பிரம்மா பாபாவினுடைய சாட்சாத்காரம் கிடைக்கலாம். அந்த உணவு சுத்தமாக இருந்தது, பாபாவுடைய நினைவிலிருந்து சமைக்கப்பட்டிருந்ததுன்னா அப்போ சுத்தமாகும், சக்தி நிரம்பும். இப்போ பிரம்மா, கிருஷ்ணர், சிவனுடைய சாட்சாத்காரம் கூட பார்க்க முடியும் அப்படின்றார். அநேகருக்கு சாட்சாத்காரம் கிடைத்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் பாபாவை நினைவு செய்கிறீர்கள் இல்லையா? அவர்கள் வாயினால் ராம் ராம்னு சொல்கிறாங்க. நீங்கள் வாயினால் எதையும் பேச தேவையில்லை. பாபாவுக்கு நம்ம போக் செய்கிறோம், உணவு சமைக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு சமைங்க. அப்போ அதில் சக்தி சேரும். அப்போ அதன் மூலயமா மற்றவங்களுக்கு நன்மை ஏற்படும்ன்றார். அதே போல் இப்போ அதுக்கு முன்னாடிலாம் பாபா சிவபாபாவுடைய நினைவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சொல்லுவார். அதே போல் எழுதியும் வச்சுருப்பாங்க இந்த என்ட்ரன்ஸில், கிச்சனில், இன்னரில் உள்ள எல்லாமே. அதுக்காக பாபா யுக்தியும் சொல்கிறார், அதில் நினச்சிட்டே சமைங்க அப்படின்றதுக்காக. சிவபாபாவுடைய நினைவு இருக்கா அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு இல்லையா அந்த ஸ்லோகன் அப்படின்னு கேட்குறாரு. உணவு இல்லாமலோ இருக்க முடியாது. ஏன்னா ஆத்மா இந்த உடல் மூலயமா சரீரத்தின் மூலயமா சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் அந்த உணவு சாப்பிட்டுட்டு தான் இருக்க முடியும், இல்லாமல் இருக்க முடியாது. அதனால் அந்த ஆத்மாவை சக்திசாலியாக ஆக்கணும் அப்படின்னா அந்த உள்ளே கொடுக்கக்கூடிய உணவும் அந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கணும் அப்படின்றார். பஞ்சத்தின் பொழுது உணவு இல்லாமல் இறந்து போகின்றனர். ஆத்மா தான் உணவை சாப்பிடுது. இந்த உறுப்புகள் மூலயமா வாசனையை ஆத்மா தான் எடுத்துக்குது. இது நல்லா இருக்குது, இது நல்லா இல்லைன்னு ஆத்மா தான் சொல்லுது இல்லையா அப்படின்னு கேட்குறார். இன்னும் போனால் நீங்கள் எப்படி முன்னேற்றத்தை அடைந்து கொண்டே இருப்பீர்களோ அதுபோல் உங்களுக்கு உணவு கூட அப்படி கிடச்சிட்டே இருக்கும் அப்படின்றார். இது பாபா அப்போ சொன்னாங்க. இப்போ அந்தளவுக்கு எல்லாமே நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. அதனால் குழந்தைகளுக்கு சொல்கிறேன், பாபாவை நினைவு செய்து உணவு தயார் செய்யுங்கள். பாபா என்ன சொல்கிறாரோ அதை நடைமுறையில் கொண்டு வர வேண்டும் இல்லையா? நீங்கள் தந்தை வீட்டில் இருப்பவர்கள், மாமனார் வீட்டுக்கு செல்கிறீர்கள். சூட்ச்ம வதனத்திலும் உங்களுக்குள் சந்தித்து கொள்கிறீர்கள். போக் எடுத்து செல்கிறீர்கள். தேவதைகளுக்கு போக் வைக்கின்றனர் இல்லையா? தேவதைகள் வருகின்றனர். பிராமணர்களாகிய நீங்கள் அங்கே செல்கிறீர்கள். அங்கே குழுவாக கூடுகிறீர்கள். இங்கேருந்து யாரெல்லாம் பாபா குழந்தையாகி அட்வான்ஸ் பார்ட்டியில் போயிருக்காங்களோ சரீரத்தை விட்டு, அவங்களுக்கெல்லாம் பிகேஸ் போக் எடுத்துகிட்டு போகும்பொழுது டிரான்ஸில் போகிறவங்க அங்கே எல்லாருமே கூடி ஒன்றா அந்த சரீரம் விட்டு போன தேவதைகள் சாப்பிடுவாங்க அப்படின்றார். அவங்களும் அதை விரும்புகிறாங்க. அதனால் நீங்கள் இங்கேருந்து அதை எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்றார். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவு மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் கவலைப்படக்கூடாது.
ஏனென்றால் இந்த டிராமா முற்றிலும் மிகச்சரியாக உருவாக்கப்பட்டுள்ளது. அனைவரும் நடிகர்கள். நடிகர்கள் அனைவரும் இதில் அவரவர் பாகத்தை நடித்து கொண்டிருக்கின்றனர். 2வது பாயிண்ட், ஜீவன் முக்தி பதவி பெறுவதற்கு அல்லது சதா சுகமானவராக ஆவதற்கு உள்ளுக்குள் ஒரு தந்தையின் நினைவு மட்டுமே இருந்து கொண்டு இருக்க வேண்டும். வாயினால் எதையும் பேச தேவையில்லை. உணவு சமைக்கும் போதும் உண்ணும் போதும் தந்தையின் நினைவில் அவசியம் இருக்க வேண்டும். பாபா வரதானம் தராங்க. சுயநலம், பொறாமை மற்றும் சிடுசிடுத்தலில் இருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய கோபத்திலிருந்து விடுபட்டவர் ஆகுக. சுயநலம், பொறாமை மற்றும் சிடுசிடுத்தலிலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய கோபத்திலிருந்து விடுபட்டவர் ஆகுக. பாபா விளக்கத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த ஒரு ஆலோசனை கொடுத்தாலும் சேவைக்காக தன்னை முன் வையுங்கள். ஆனால் ஆலோசனைக்கு பின்னால் அந்த ஆலோசனையை ஆசை ரூபத்தில் மாற்றம் செய்யாதீர்கள். எப்பொழுது சங்கல்பம் ஆசை ரூபத்தில் மாறுகிறதோ அப்பொழுது சிடுசிடுத்தல் வருகிறது. ஆனால் சுயநலமற்றவராக ஆலோசனை கொடுங்கள். சுயநலத்துடன் கொடுக்காதீர்கள். நான் சொன்னால் அது நடந்தே ஆகணும், நான் சொல்கிறத அது செய்யணும் அப்படின்ற மாதிரி யோசிக்காதீங்க. நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள், ஆனால் அதன்படி தான் நடக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஏன் என்பதெல்லாம் ஏன் என்ன அப்படின்ற விஷயத்தில் வரக்கூடாது அப்படின்றார். இல்லையென்றால் பொறாமை, வெறுப்பு என்று ஒவ்வொரு துணையாக வந்துவிடும். சுயநலம் அல்லது பொறாமையின் காரணத்தாலும் கூட கோபம் உருவாகின்றது. இப்பொழுது இதிலிருந்தும் விடுபடுங்கள். ஸ்லோகன்: சாந்தி தூதுவராகி அனைவருக்கும் சாந்தி கொடுப்பது இதுதான் உங்கள் தொழிலாகும். அச்சா. ஓம் சாந்தி.